கேப்டன் கொடுத்த இன்ப அதிர்ச்சி. நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொன்னம்பலத்துக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல 90கள் காலகட்டத்துல ஒருத்தர பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு வில்லன் ரோல்ல கலக்கியிருக்காரு அப்டின்னா, அது நடிகர் பொன்னம்பலம் தான். அவரோட வாட்டசாட்டமான உடல்வாகு, உயரமான தோற்றம் அப்டின்னு வில்லனுக்கே உரிய எல்லா தகுதிகளும் பொன்னம்பலத்துக்கிட்ட இருந்துச்சு. அதனால தொடர்ந்து பட வாய்ப்புகள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு பொன்னம்பலத்துக்கு கிடைச்சது. அதுவும் நாட்டாம படத்துல யாருமே எதிர்பாராத ஒரு நடிப்ப வெளிப்படுத்தி இருப்பாரு பொன்னம்பலம். அதுவும் தாய்க்கிழவி அப்படிங்கிற வார்த்தையே பொன்னம்பலத்தால தான் பிரபலமாச்சு. ஆனா ஆரம்ப காலங்கள்ல சினிமாவுக்கு வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காரு பொன்னம்பலம். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேலா இந்த துறையில இருக்கக்கூடிய பொன்னம்பலம் சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு. குறிப்பா விஜயகாந்த் நடிச்ச பல படங்கள்ல பொன்னம்பலம் நடிச்சிருக்காரு. தொழிலையும் தாண்டி விஜயகாந்த் பல வகைகள்ல பொன்னம்பலத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு. பணப்பிரச்சனையில பொன்னம்பலம் இருக்கும் போதெல்லாம் முதல் ஆளா அவருக்கு உதவி பண்ணவரு விஜயகாந்த் தான். இந்த நிலையில விஜயகாந்த் பொன்னம்பலம் பத்தின இன்னொரு செய்தி இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வருஷமா எந்த பட வாய்ப்பும் இல்லாம இருந்த பொன்னம்பலத்த எஸ்இஎஸ்சி அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அங்க வந்த பொன்னம்பலத்துக்கிட்ட எஸ்இஎஸ்சி விஜயகாந்த் சொல்லிட்டாரு, இதுதான் உன்னோட ரோல் அப்படின்னு செந்தூர பாண்டி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சரி சம்பளமா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொன்னம்பலத்துக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அங்க அவருக்கு சம்பளமா கொடுக்கப்பட்ட தொகை 2,00,000. இதுக்கெல்லாம் காரணம் விஜயகாந்த் அப்படிங்கிறது தான் உண்மை. நாராயணசாமி அப்படிங்கிற இயற்கை பெயர் கொண்ட விஜயகாந்த் சினிமாவுல வாய்ப்பு தேடுறதுக்காக விஜயராஜ் அப்படின்னு தனக்கு பேர் சூட்டிக்கிட்டாரு. மதுரை மாகாளிப்பட்டியில தன்னோட அப்பாவோட அரிசி ஆலையில கவனிச்சுக்கிட்டு இருந்த அவரு சினிமா வாய்ப்பு தேடுறதுல தொடர்ந்து ஆர்வம் காட்டிட்டு வந்தாரு. ரஜினிய மாதிரியே ஹேர் ஸ்டைலும் முகவெட்டும் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரஜினிக்கு தம்பியா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல 101 ரூபாய் முன்பணம் வாங்கிக்கிட்டு நடிச்சாரு. தொடர்ந்து எம்.ஏ. காஜா இயக்குன இனிக்கும் இளமை படத்துல அவருக்கு வில்லன் வேடம் கிடைச்சது. விஜயகாந்தா மாறினது இந்த படத்துல இருந்துதான். கதாநாயகனா 2வது படம் அகல் விளக்கு. இந்த படத்துல படப்பிடிப்பு நடக்கும்போது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதிகாலை முதலே ஹீரோயினுக்காக காத்திருந்த விஜயகாந்த் காலையில உணவு சாப்பிட எந்திரிச்சப்போ அவரை தடுத்த படக்குழுவினர் மதியம் வரைக்கும் காத்திருக்க வச்சுட்டாங்க. இதன் காரணமாவே படப்பிடிப்புல யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னும் தான் சாப்பிடக்கூடிய அதே உணவையே கடைநிலை பணியாளர்கள் வரைக்கும் சாப்பிடணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்ததா பின்னாட்கள்ல பேட்டி ஒண்ணுல விஜயகாந்த் சொல்லியிருந்தாரு. விஜயகாந்த் நடிச்ச முதல் 5 படங்கள் கை கொடுக்காத நிலையில எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்குன சட்டம் ஒரு இருட்டறை படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்துக்கு தொடர்ந்து ஏறுமுகம். கருப்பு நிறத்த வச்சு அவர அவமானப்படுத்தின பல இயக்குனர்கள் அவரோட ஆபீஸ் வாசல்ல கால் ஷீட்டுக்காக காத்து கிடந்த நிலை உருவாச்சு. சினிமாவுல அவருக்காக சிந்திச்சவங்க, கதை கேட்டவங்க, மேனேஜரா இருந்தவங்க எல்லாமே அவரோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். சினிமா தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதையும் விஜயகாந்த் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. தன்னை தேடி வந்து உதவி கேட்கிறவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லாத மனம் படைச்சவரு அப்படின்னு அவரோட பணியாற்றின சக கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி சொல்றத பார்க்க முடியும். விஜயகாந்த் நடிச்ச வைதேகி காத்திருந்தால், உழவர் மகன், புலன் விசாரணை இதெல்லாமே வெள்ளி விழா பார்த்த படங்கள். ரஜினி, கமல் உச்சத்துல இருந்த காலகட்டத்திலேயே தனக்கு அப்படின்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு கடுமையான டஃப் கொடுத்தவர் விஜயகாந்த். ரஜினி, கமல் இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே 100வது படம் சறுக்குனப்போ விஜயகாந்தோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. படப்பிடிப்பு தளங்கள்ல ஹீரோவுக்கு என்ன சாப்பாடோ அதுவே லைட்மேன் உள்ளிட்ட கடைநிலை பணியாளர்களுக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற திட்டத்தை தன்னோட படங்களோட படப்பிடிப்பப்ப கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம பணியாளர்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் விஜயகாந்த்.